இப்போ சிம்ம லக்னம் அதிலே சூரியன் அங்கனாதிபதி அதிலே இருக்கார். அப்போ அதுக்கு என்ன மாதிரி? அதுதான் இப்போ நான் மட்டுமே செயல்படுவேன், யாரையும் கேட்க மாட்டேன். ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம். ரூமில் நம்ம தங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் நானே எழுதிக்குவேன். நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசவும் இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்கல. ஆனால் அந்த பொருளை வாங்கி வச்சா உங்களுக்கு அது சங்கடம் தானே, அந்த ஒரு பொருளை அடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா இவன் கேட்காமலே முடிவு எடுக்கிறானே, தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் இது என்னென்ன திட்டமிடும். இது என்ன அழகாக திட்டமிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வாங்கலாங்கிற இடத்துல நீங்களே வந்துடுவீங்க. அழகாக காயனோத்தம். இது திட்டமிடுவதெல்லாம் சூரியன் மாதிரி ஒரு கிரகம் இல்லவே. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் சிம்ம லக்னம் சூரியன் வந்து 6ல் இருக்குது 8ல் இருக்குது. திட்டமிட மாட்டார். ஒரு பால் போகுது ஒரு கிரிக்கெட்டில், இந்த ஸ்பீடில் போனால், லெக் ஸ்பின்னில் போனால், ஆஃப் ஸ்பின்னில் போனால் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியாமல் மெஷர்மெண்ட் தெரியாமல் சும்மா கைக்கு வர்ற பந்து வேகம் வீசினா எப்படி இருக்கும்? வீணாக தானே போகும். ஒய்டாக போகலாம், அது நோபாலாக போகலாம், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீ சிம்ம லக்கணம் கிடையாது, உங்களுக்கு என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதன லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு, மகரம், கும்பம், எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். இப்போ சூரியன் வந்து உதாரணமாக வந்து 6 8 இருந்துச்சுன்னா நீங்கள் முழுமையாக அது திட்டமிடுவது இல்லை. அது திட்டமிடுறது எப்படி தானே நடக்கும்? சம்மந்தமே இல்லாமல் என்ன செயல் செய்ய போகிறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் 12 மணிக்கு கிளம்பி போய் பஸ்ஸு வரும்னா அது எப்படி வரும்? வீட்டுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது, இப்படி குழி தோண்டணும், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், எல்லாத்துலேயும் பிளானிங் இருக்கணும். திட்டமிடுதல் இல்லாத நீங்கள் செயல்கள் அது வந்து உண்மையிலேயே அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. உதாரணமாக லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் தனிச்சையாக முடிவு எடுப்பாங்க, அவ்வளோதான். நல்லா இல்லைன்னு 6 8 சூரியன் இருந்துச்சுன்னா அது திட்டமிடவும் மாட்டாங்க, அதை செயல்படுத்த முடியாது. அது முடியும் போது வேறு ஏதோ ஒரு விஷயம் வரும். ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வாஸ்து நிபுணர் ஒருத்தர். வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல மேப் போட்டு கொடுங்கன்னு மேப் போட்டு கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. வீட்டுக்குள்ளேயே படியை வச்சு மேப் போட்டு கொடுத்துட்டாரு. இவர் படியெல்லாம் வேலை நடந்து படியெல்லாம் இது பண்ணியாச்சு. படியெல்லாம் போட்டதும் பிறகு இன்றைக்கி வரல கிளாஸில் கூட அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். படியெல்லாம் போட்டதும் பிறகு அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு, எப்பா இந்தமாரி நீங்கள் சொன்ன மேப் படி நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்படின்னோடனே சரி அப்படின்னு போய் பார்க்குறாரு. படியெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருங்க, அது வெளியில வரணும், இதை நீ மாற்றி கட்டி விட்டா அப்படின்னோடனே